ரிஷப லக்னம் போகும்பொழுது 7, 12 ஆதிபத்தியம் பெறக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். 7ங்கிறது என்ன? திருமணம், அதேபோல மனைவி அல்லது கணவன், நண்பர்கள், சூழ்நிலை இது எல்லாத்தையுமே குறிக்கிறது வந்து 7ஆம் பாவம். அதுக்கு அடுத்தது 12ஆம் பாவம்ன்னும் பொழுது விரயம், அதேபோல தூக்கமின்மை, அலைச்சல், அதேபோல ஓவர் எக்ஸ்பென்சிவான விஷயங்கள் பண்றது, எக்ஸ்பென்ஸ் அதிகமா செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள குறிக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம். இந்த 7, 12 ஆதிபத்தியம் பெறும்பொழுது, கணவன் மனைவிக்குள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதேபோல இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, உடல் சார்ந்த விஷயங்களும் வந்து பிரச்சனைகள குடுக்குமானா, கண்டிப்பா குடுக்கும். இதுவே வந்து இந்த கணவன், மனைவி வந்து தொலைதூரத்தில அதாவது ஒரு தொழிலுக்காகவோ, வேலைக்காகவோ வந்து தொலைதூரம் பயணம் செய்றாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து இவங்களுக்கு வந்து ஒரு தீர்வா கிடைக்கும். இதுவே வந்து ஒரு பரிகாரமாவும் அவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்ததா வந்து 8, 11 ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான். இந்த 8, 11ன்னு வரும்பொழுதே, இந்த ஜாதகருக்கு ரிஷப லக்னம் போகும்பொழுது தங்கம், ஆபரண நகைகள் வந்து தொலையக்கூடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து இந்த நகைகள வந்து ஜாக்கிரதையா கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். அதேபோல மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடவே கூடாது அப்படிங்கிறது. கடன் வாங்கி குடுக்கறது, அவங்களுக்காக கையெழுத்து போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பா பண்ணவே கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா 8ங்கிறது தீராத பிரச்சனை தேடி வரக்கூடிய இதுவு. அதேபோல 11ங்கிறது மூத்த சகோதரம். ஸோ இது 2மே இணையும் பொழுது, அவங்களுக்காக நீங்க கடன் குடுக்கறதோ, இல்ல வாங்குறதோங்கிறது ஒரு பிரச்சனையில கண்டிப்பா உங்கள மாட்டி விடுமானா, கண்டிப்பா செய்யும்.